இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு தினம்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். ஆற்காடு சாலையிலிருந்து கோவிலுக்கு செல்லும் பிரதான சாலையாக ஆண்டவர் தெரு உள்ளது. பக்தர்களின் வருகையால் வார நாட்களில் கூட இந்த தெரு பரபரப்பாக காணப்படும். விசேஷ நாட்களில் ஸ்தம்பித்துவிடும். தெருவையும் நடைபாதையையும் கடைகள் ஆக்கிரமித்திருப்பதுதான் இதற்கு காரணம். கடைகள் முன் பைக்குகளை நிறுத்தி விடுவதால் தெரு இன்னும் குறுகலாகி விடுகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் பக்தர்கள் கோயில் நுழைவாயிலை அடைய பெரும் சிரமத்தை சந்திப்பார்கள். ஆண்டவர் தெரு நடைபாதையை புனரமைக்க பக்தர்கள் சார்பில் கோரிக்கை விடுத்தும் சென்னை மாநகராட்சி இதுவரை கண்டுகொள்ளவில்லை. பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டவர் தெருவில் ஆக்கிரமிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. கார்பரேஷனில் கேட்கல, இதில் போலீஸ்காரர் வந்து கேட்டாங்க, இதில் வெளியே வந்து உள்ள தெலுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம், இல்லை அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இப்போ ஒன்றே இது பண்ணுறோம், மறுநாள் வரவே இல்லை. ஒரு வாட்டி வந்தாங்க போயிட்டாங்க, வரேன்ருக்காங்க, கடையில் எடுக்க சொன்னாங்க, அப்புறம் வரல எதுவும். ஆக்கிரமிப்பு கடைக்காரர்களிடம் லோக்கல் அரசியல் பிரமுகர்கள், மாநகராட்சி அலுவலர்கள் மாமூல் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். சிலருக்கு தினமும், சிலருக்கு மாதமும் மாமூல் கொடுப்பதாக ஆக்கிரமிப்பாளர்களே சொல்கின்றனர். ஆக்கிரமிப்புகள் குறித்து புகார்கள் அதிக அளவில் வந்தால் ஒரு நாள் போலீசார், மாநகராட்சி அதிகாரிகள் வருவார்கள், ஆக்கிரமிப்புகளை அகற்றுவார்கள். அதிகாரிகள் சென்ற பிறகு ஆக்கிரமிப்புகள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். பக்தர்களுக்கு இடையூறுகள் தொடரும். நெரிசல் அதிகமாக இருக்கும்போது எங்களை கடை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. கூட்டம் அதிகமாக என்றைக்கு இருக்குதோ அன்றைக்கெல்லாம் எங்களை கடை எடுக்க சொல்லிடுறாங்க. நாங்கள் கடை எடுத்துடுறோம். நாங்கள் எத்தனையோ கூட்டத்தை பார்த்துட்டோம், எத்தனையோ கும்பலை பார்த்துட்டோம், லட்சக்கணக்கான ஜனத்தை பார்த்துட்டோம். அப்போ கூட எங்களை யாரும் இப்படி பண்ணலை. இப்போ இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுலேருந்து எங்களை ரொம்ப பண்ணுறாங்க. ஆண்டவர் தெரு ஆக்கிரமிப்பு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த கோரி மாநகராட்சி, அறநிலையத்துறை, முதல்வரின் தனிப்பிரிவு ஆகியவற்றுக்கு புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ள போதும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பகுதி வார்டு கவுன்சிலரை ஆக்கிரமிப்பாளர்கள் கவனித்து விடுவதால் பிரச்சினை முடிவுக்கு வராமல் உள்ளது என பக்தர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த மாதிரி விழா காலங்கள் வரும்போது இந்த ரோடு வந்து சின்னதாக இருக்கிறதுனால வந்து அக்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தினா நல்லாயிருக்கும். மேபி அது யார் கொஞ்சம் எப்படி பண்ண முடியுமோ அதை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா, இது அஃபிஷியலாக இருக்காங்க, நான் அஃபிஷியலாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ரூ 5 ரூ நிற்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரே விழா காலங்களில் சீக்கிரமாக வந்து போகிற ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. கோயிலுக்கு வரும்போது எல்லாருமே வந்து பக்கத்துலேயே வந்து வண்டியை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன, பக்கத்தில் தான் வண்டி விடணும் அப்படின்றத மட்டும் இல்லை, ஏன்னா செருப்பு போடாமல் உள்ளே போகணும். வெயில் காலம் வரும்போது நம்ம ரொம்ப தூரம் புடியில் நடந்து வர முடியாதுங்களா, அதனால் மேபி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் வண்டியை விட்டுட்டு வந்தாலும் அவங்க பொடி சுடாத மாதிரி, அதை கால் வந்து ஹீட் ஆகாமல் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா மேபி மேட்டில் கூட நடந்து அவங்க வரலாம். அந்த மாதிரி எண்ணத்தில் தான் எல்லோரும் வராங்களே தவிர பக்கத்துலேயே வந்து விட்டுட்டு போகணும் எண்ணத்துக்காகலாம் வரல. அப்படி இருக்கும்போது இருக்கிற இடத்துல தான் அவங்க விட முடியும். இதுதான்